வாசகருடைய திருவாசகம், மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. திருச்சதகம் 49வது மந்திரம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய உரை, முன்னுரை சொல்கிறார். அவர் எப்போவுமே 49வது மந்திரம் சொல்கிறாருன்னா 48 என்ன மாணிக்கவாசகர் சொன்னார்னு சொல்லுவார். அதை சொல்கிறார். மந்திரம் 48 இறைவன் காட்சி கிடைத்தும் நான் உன்னை பிரிய வேண்டிய துன்பம் வந்தது என்றார். உன்னுடைய காட்சி கிடைச்சும் நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், பிரிஞ்சிட்டேன் என்றார். மந்திரம் 49 இறைவன் அடியார்கள் முன்னிலையில் தன்னை அமர வைத்து சமய உண்மைகளை ஆராய வைத்த இறைவனுடைய அருளை போற்றுகிறார். தெளிவுரை. இடப வாகனத்தை ஊர்தியாக உடையவனே, எனக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது. யார் சொல்கிறான்? மாணிக்கவாசகர். எனக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது, நான் ஒரு சிறியவன். என்னுடைய 3 மலங்களை நீக்கினாய், அடிமை கொண்டாய், திருநீறு அணிந்த உண்மையான அடியார்களோடு. இப்போ தான் திருமந்திரம் படித்தோம். உண்மையான பக்குவ நிலைக்கு வந்த பிறகு வேடம் கொள்ளுங்கள் சொல்ல. திருநீர் அணிந்த உண்மையான அடியார்களோடு மற்ற அன்பர்களும் காணும்படியாக என்னை சமயவாதம் செய்கின்ற வித்யா மண்டபத்தில் ஏற்றினாய். சமயவாதம் செய்கின்ற வித்யா மண்டபத்தில் ஏற்றினாய். அதுதான் பட்டி மண்டம். பட்டி மண்டபம்ங்கிறது தான் கரெக்டு. பட்டி மன்றம்ங்கிறது வேறு. இப்போ நம்ம பட்டி மன்றம்னு சொல்கிறோம். பட்டி மண்டபம்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மரபு. சமயவாதிகள் அவங்கவங்க சமயத்தை பேசி வாதிட்டு கொள்வார்கள். காலப்போக்கில் அந்த சமயவாதம் நின்ன பிறகு அது வேறு ஒரு வடிவத்தை பற்றி அது இன்றைக்கு வரைக்கும் எதாக இருக்குது, பட்டி மன்றம் என்ற பெயரில் அது தன்னுடைய உண்மை வடிவம் முழுவதையும் இழந்துட்டு, எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் எதையாவது பேசுறதுங்கிற இடத்துக்கு அது வந்துட்டு, முழுவதும் நகைச்சுவை மன்றம் அப்படிங்கிறான். முற்றிலும் நகைச்சுவை பட்டி மன்றம் அப்படிங்கிறான். அப்போ யாரோ ஒருத்தர், நான் கேட்பேன் அடிக்கடி, யாரோ ஒருத்தர் சிரிக்க வச்சாதான் நீ சிரிப்பியா? அப்போ உனக்கு சுயமாக சிரிப்பே வராதா? சிரிப்புங்கிறது எங்கேருந்து வரணும்? யாரோ சிரிக்க வச்சு வரக்கூடாது. சிரிப்பு எங்கேருந்து வரணும்? சிரிப்புங்கிறது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். அது எங்கேருந்து வரணும்? யாரோ சிரிக்க வச்சாங்கன்னா எப்போதும் உனக்கு யார் தேவைப்படுவாங்க? சிரிக்க வைக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி போயிட்டு நம்ம வாழ்க்கை முறை. எனவே என்னை அந்த சமயவாதம் புரிகின்ற வித்யா மண்டபத்தில் ஏற்றினாய். இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? சொற்பொருள் எழுத போகிறோம். ஏற்றினைனா இடபவாகம் உடையவனே, 8ம் 2ம் 8 என்ற எண்ணையும் 2 என்ற எண்ணையும் கூட்டினா எத்தனை? 10. 10 என்ற எண்ணுக்கு தமிழில் யகரம் என்ற எழுத்தை வச்சு எழுதுவாங்க. 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10 வரும். 10க்கு தமிழில் யகரம் என்று எழுதணும். வியன் உலகம், அந்த யகரம் எழுதணும். அந்த யகரம் சைவ சித்தாந்தத்தில் என்ன குறியீடுனா உயிர்களை குறிக்கும். யகரம் உயிர் தானே. சிவாய நம்ம யகரம் உயிர் தான். எனக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்னா உயிரை பற்றி கூட எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். உயிர்களை பற்றியே தெரியாத என்னை உன்னை பற்றி விவாதிக்கின்ற மேடையில் என்ன செய்தாய்? அமர வைத்தாயின்னு சொல்கிறார்.
அப்போ 8ம் 2ங்கிறதுக்கு 8 கூட்டல் 2 யகரம்னு போட்டு உயிர்னு பொருள் சொல்லணும். அடுத்து அதில் வரக்கூடிய அரிய சொற்களுக்கெல்லாம் பொருள் சொல்லலாம். கட்டு அறுத்து, கட்டு என்றால் ஆணவம் கன்மம் மாயை நீக்கி. ஆண்டு, ஆண்டுனா அடிமை கொண்டு. பட்டி மண்டபம், சமயவாதம் புரிகின்ற வித்யா மண்டபம். அதாவது அதில் யார் அமர முடியும்னா, யார் அமர்றாரோ அவர் அமருகின்ற காலம் வரை தோன்றிய எல்லா சமயமும் தெரியணும். இப்போ எந்த சமயமும் தெரியாமல் இருந்தால் போதும். எது பேசுகிறதுக்கு, சிரிக்க வைக்க உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இன்றைக்கு நவீன காலத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க, என்ன சமயம் தெரியும்? ஒரு சமயமும் தெரியாது. ஒரு ஏதோ பட்டிமன்றத்தில் 4 நகைச்சுவை காட்டிட்டுனா தீபாவளிக்கு அவருடைய பட்டிமன்றம்னு ஒரு வாரத்துக்கு முந்தி இருந்து போடுறான். அவர் என்ன பண்ணுறாரு? சிரிக்க வைக்கிறார். தீபாவளி அன்னைக்கு கூட இவனால் சுயமாக சிரிக்க முடியல. என்னுடைய சிந்தனை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். வருஷத்தில் ஒரு நாள் கூட இவனை சிரிக்க வைக்கிறதுக்கு யார் தேவைப்படுறா? அவன் அது தெரிஞ்சிடுங்க, எவ்வளோ வீக்காக இருக்கிறான்னு பார்த்துடுங்க மனுஷன். நான் அப்படி தான் யோசிப்பேன். தீபாவளி அன்னைக்கு இவன் செலவிலே பட்டாசு வெடித்து, இவன் செலவிலே புது ட்ரெஸ்ஸை போட்டு யாரோ ஒருத்தர் இவனை சிரிக்க வைக்க வேண்டியது இருக்குன்னா இவன் எவ்வளோ வீக்காக இருக்கிறான் மென்டல் ரீதியாக. புரியுது? அதுதான் அவங்களுக்கு சிரிக்க வைக்க மட்டும்தான் தெரியும். என்ன தெரியாது? அவன் என்றைக்கு மேடை அருகிறானோ அதுவரை உள்ள சமயங்கள். இப்போ நம்ம சைவத்தில் எடுத்துடுங்க, புறச்சமயங்கள் எல்லாம் சொல்லித்தர்றாங்க, அகச்சமயங்கள் சொல்லித்தர்றாங்க. புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம் எல்லாம் தெரிஞ்சு தான் சமயம் பேசுகின்ற இடத்திற்கு என்ன செய்யணும்? வரணும். அந்த காலத்தில் இப்படி வச்சுருந்துருக்காங்க. அதாவது அதையெல்லாம் இதில் பார்க்குறோம். இதற்கு யான் செய்கின்ற கைமாறி ஏது என்றார். இப்போ நம்ம விளக்க உரை பார்த்தா கிளம்பலாம், அவ்வளோதான். அது மேக்சிமம் 10 நிமிஷம் ஆகும். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இடபம் காளை வடிவம், அறத்தின் வடிவம். அறத்தை நடத்துபவன் சிவன், அதனால் காளையில் வர்றாருன்னு சொல்கிறோம். காளையில் வர்றாருன்னா என்ன புரிஞ்சு விடணும்? அறத்தை யார் நடத்துகிறா? சிவன் காளை அறத்தை இயக்குகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை தான் ஆகமம் சொல்லுகிறது. இந்த 8ம் 2ம் தெரியாதவன் என்பதற்கு 2 பொருள் சொல்லணும். ஒன்று உலகியல் பொருள். அவனுக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது, அந்த பொருள் ஒன்று. அதையும் சொல்லிடணும் முதல்ல. இரண்டாவது, அவனுக்கு நாம் சொன்னது 8யும் 2யும் கூட்டி 10, யகரம் தெரியாது, உயிர் தெரியாது என்ற பொருளையும் சொல்ல வேண்டும். எட்டு என்பதை தமிழில் அகரம் என்ற எழுத்தாலும், 2 என்பது உகரம் என்ற எழுத்தாலும் எழுதப்படும். 2யும் கூட்டி 10ஆக கூட்டும்போது என்ன வந்துடும்? யகரம் வந்துடும். இதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம். இதில் அகரம் உகரம் மகரம்லாம் வந்துடுறதுனால எனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாதுன்னு பொருள் சொல்லலாம். என்ன பொருளும் சொல்லலாம்? பிரணவ பொருள் நான் அறியாதவன் என்று பொருள் சொல்லலாம். திருமூலருடைய திருமந்திரத்தில் இந்த செய்தி இருக்குது. 8ம் 2ம் இனிது அறிகின்றிலர். திருமூலர் சொல்கிறார், 8ம் 2ம் இனிது அறிகின்றிலர் என்று திருமூலர் சொல்வதையே நாம் பார்க்கிறோம். எனவே 8ம் 2ம் என்பதற்கு உயிர் என்ற பொருளை எடுக்கணும், பிரணவம் என்ற பொருளும் எடுக்க வேண்டும். அடுத்தது பட்டி மண்டபம். இது சிலப்பதிகாரத்தில் இந்த வார்த்தை காணப்படுகிறது. எந்த வார்த்தை? சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவுக்கு அறிவிப்பு விடுவாங்க. அப்போ பட்டிமன்றம் ஏறுறவங்கெல்லாம் ஏறுங்க அப்படின்னு அதில் அறிவிப்பு விடுவாங்க. பட்டிமண்டபத்தில் பேசுகிறவங்க பட்டிமன்றத்துக்கு போகலாம், எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவங்க போகலாம் என்று சிலப்பதிகாரத்தில் இந்த வார்த்தை காணப்படுகிறது. இந்த பட்டிமண்டபத்தில் என்ன நடக்கும்னா,
கட்டாயம் சமய உண்மைகள் மட்டும்தான் பேசணும். ஆனால் பட்டிமண்டபம் இப்போ எப்படி ஆயிற்று? சமய உண்மைகளை பேசாத இடத்துக்கு போனதுனால தான் அறநிலைத்துறையை தடை செய்துட்டு திருக்கோயில்களில் என்ன நடத்தக்கூடாது, பட்டிமண்டபம் நடத்தக்கூடாதுன்னு தடை செய்திருக்காங்க அறநிலையத்துறையில். என்ன காரணம்னா, பேசுகிறவனுக்கு பெரும்பாலருக்கு என்ன தெரியாது, சமயம் தெரியாது. சமயம் தெரியாதனால இப்போ வள்ளலார் இருக்கிறாருன்னா, வள்ளலார் திருமணம் முடிந்து வாழ்கிறாரு. வாழும்போது அவருக்கு திருமணத்திற்கு பிறகு இல்லற ஆர்வம் கிடையாது. அதுபோல் திருவாசகம் தேவாரத்தையும் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதை ஒரு சமயம் தெரிஞ்சவன் அதுக்கு என்ன சொல்லுவான், ஞானிகள் இப்படி தான் இருப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் அவங்க மனைவி இருப்பாங்க அப்படின்னு தானே சொல்லுவான். இது சமயம் தெரியாதவன் என்ன சொல்லுவான், வள்ளலார் செய்தது பெரிய குற்றம் அப்படி சொல்கிறவன் வந்திருக்கிறான். அதனால் சொல்கிறேன், அவனுக்கு என்ன தெரியாது. இப்போ சுந்தரருக்கு முதல்ல ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணுறாங்க, அந்த கல்யாணம் நடக்கலை. அந்த அம்மா என்னாச்சு, அந்த அம்மா என்னாச்சு சார், அந்த அம்மா வீடு பேர் இடைஞ்சதுன்னு தான் இருக்குது பெரிய புராணத்தில். அந்த அம்மா அவரை என்ன செய்யலை, அந்த அம்மா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை தான் இறைவன் என்ன செய்வார், கோர்ப்பார். இது புரியாமல் ஒருத்தனை பேச விட்டீங்கன்னா அவன் வள்ளலார் மேல் வழக்கு போட வேண்டும் சொல்கிறவன்லாம் இருக்கிறான். அது சொல்கிறவனெல்லாம் இருக்கிறான். என்ன காரணம்னா, நம்ம சமயத்தில் வேதத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆகமத்தில் என்ன இருக்குது தெரியாது, திருமுறையில் என்ன இருக்குது தெரியாது. ஆனால் பேசுகிறதுக்கு வந்துடுவான். வரும்போது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க. அதான் அறநிலையத்துறையில் தடை செஞ்சுட்டாங்க. திருக்கோயில் விழாக்களில் பட்டிமன்றம் நடத்தக்கூடாது, கோயிலுக்குள்ளே நடத்தக்கூடாது, தடை செஞ்சாங்க. சமயவாதம் மட்டும்தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, அதில் கேள்வியும் பதிலுமாக இருக்கணும். ஒரே ஆள் பேச முடியாது, தடை விடைகளாக இருக்கும். கேள்வி கேட்பாங்க, என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னா, ஞானசம்பந்தர் செய்கிறார்ல, ஞானசம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் முடிந்த பிறகு ஒரு திருச்சாத்தமங்கைங்கிற ஊரில் சமணர்கள் பௌத்தர்கள் ஞானசம்பந்தருடைய திருக்கூட்டத்தை சமயவாதத்துக்கு அழைக்கிறாங்க. சேக்கிழார் அதை 10 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அவன் என்ன கேட்டான், இவர் என்ன சொன்னார், அது முழுவதும் என்ன தான் இருக்குது அங்கே, கேள்வி பதிலாக இருக்கும். கேள்வி பதில் மட்டுமல்ல, அந்தந்த சமய உண்மைகளே கேள்வியாகவும் சமய உண்மைகளே எதாக இருக்கணும். சும்மா ஓட்டலாம் முடியாது, சும்மா ஓட்டலாம் முடியாது. அதை நம்ம பெரிய புராணத்தில் பார்க்குறோம். இதை அந்த சிலப்பதிகாரத்தில் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. சிலப்பதிகாரத்தில் மேலும் சிலப்பதிகாரம் இல்லை, மணிமேகலையில் சொல்கிறாங்க, ஒட்டிய சமயத்து திருவாசகம் எப்படி சிலப்பதிகாரத்தோட கனெக்ட் ஆகுது பாருங்கள். திருவாசகத்தை விளக்குறதுக்கு என்ன தேவைப்படுது, திருவாசகத்தை விளக்க சிலப்பதிகார மணிமேகலை தேவைப்படுது. அப்போ தமிழ் தெரியாமல் எப்படி சைவம் பேசுறது, அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போது மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். அதில் அவன் கொஞ்சம் விவரமாக தான் சொல்லியிருக்கிறான். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள், பட்டிமண்டபம் ஏறி சண்டையிண்டே போட்டுறாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போங்க. கான்செப்டில் என்ன செய்யுங்க. இந்த ஆனந்தராசன் ஐயா சொல்லுவார், சமயங்கள் எதில் ஒற்றுமை அடைகிறது, சமயம் எதில் வேற்றுமை அடைகிறதுன்னு சொல்லுவார். ஆனந்தராசனுடைய சித்தாந்த விளக்கத்தில் இருக்குது. தாராபுரத்தில் போன மாதம் அதான் நடத்திட்டு வந்தேன். இந்த வர்ற 3வது சனிக்கிழமை தாராபுரம் போவேன். தாராபுரத்தில் மாதம் ஒரு வகுப்பு போகிறேன். இங்கே நமக்கு தேவார வகுப்பு என்னைக்கு, வியாழக்கிழமை. டீச்சர், வியாழக்கிழமை தேவார வகுப்பு, குடியரசு சுதந்திர தினம் அன்னைக்கு வர்ற வியாழக்கிழமை. ஆமாம், இங்கே. அப்போது அதில் ஆனந்தராசனையா சொல்கிறாரு, சமயங்கள் எல்லா சமயங்களும் குறிப்பிட்ட இடத்தில் ஒற்றுமை அடைகிறது, எல்லா சமயங்களும் குறிப்பிட்ட இடத்தில் வேற்றுமை அடைகிறது. அப்போது நம்ம சேர்றதுக்கு எது வழி, கொள்கையில் வேறுபடுகிறது, பொதுவான விஷயங்களில் ஒன்றுபடுகிறது. இப்போ நமக்கு திருநீருங்கிறது கொள்கை, இன்னொரு மதத்தவருக்கு அது கொள்கையாகாத, கொள்கையில் அவருக்கு நமக்கு வேறுபாடு இருக்கு, நமக்கு வேறுபாடு இருக்கிறது. அவருக்கு கொள்கை, நமக்கு புனிதத்தலம் எங்கே இருக்குது, வடக்க இருக்குது, அவங்களுக்கு புனிதத்தலம் வேறு வேறு நாடுகளில் இருக்குது. அது கொள்கை வேறுபாடு. ஏதோ ஒரு புனித தலத்துக்கு போகணும், அவ்வளவுதானே, எதுக்கு இங்கேருந்து அங்கே போகிற அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம்
கொள்கை அடிப்படையில் வந்த வேற்றுமைகள் ஆனந்தராசனுடைய நூலில் இருக்குது. பொதுவான ஒற்றுமைனா என்னதுன்னா, எந்த ஒரு சமயத்திலேயே வர சொல்லி ஏதோ ஒரு கிழமையில் வர சொல்லி எல்லாரும் பொய் சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்களா? எந்த சமயமாக இருந்தாலும் என்ன சொல்லாதுன்னு சொல்லும்? இதுதான் பொதுவான ஒற்றுமைகள், ஒற்றுமை தரக்கூடிய விஷயங்கள். கொலை செய்யாத, பொய் சொல்லாத, அன்பாயிரு, எல்லாரும் சேர்ந்து வாழ பழகுங்க, இப்படியெல்லாம் சொன்னால் அது சமயத்தினுடைய பொதுமை செய்திகள், அறம் சார்ந்த பொதுமை செய்திகள். எல்லா சமயங்களும் தங்களுக்குள் இரண்டாக பிரிந்து கொள்ளும். நம்ம எல்லா சமயத்தோடும் எல்லாரும் எல்லா விஷயத்திலும் சமரசமாக போக முடியாது. போகக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யலாம்? போகலாம். ஒரு இஸ்லாமிய சகோதரருக்காக லுங்கி கட்டலாம், புரியுதா? லுங்கி கட்டலாம், அது வரைக்கும் போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நீ லுங்கி கட்டிருக்க, நானும் லுங்கி கட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி அவர் நமக்காக நம்ம உடையை கூட கட்டலாம். ஆனால் மதத்தின் கொள்கையை என்ன செய்ய முடியாது? விட முடியும். அதைத்தான் அவர் சொன்னார், ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் என்று சொன்னார். ஓரளவு அந்த சமய கொள்கைகளோடு ஒத்து போகிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த கட்டறுத்து என ஆண்டு கண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை. இதில் இன்னொரு பொருள் இருக்குது. பட்டி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மலையாளத்தில் அந்த பொருளும் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய மண்டபத்தில் யாரை உட்கார வச்ச மாதிரி? ஆமாம், அது திருவாசகத்தில் பல இடத்துல இருக்குது. பல்லக்கில் ஏற்றுற மாதிரின்னு சொல்கிறாருல்ல, அந்த பொருளையும் இங்கு உரையாசிரியர் சொல்லுகிறார். அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்கங்கிற சொல்லுகிறார். இவர் சொல்லலை, மற்றவங்க சொல்லுவாங்கங்கிறார், மற்றவங்க கருத்தையும் சொல்லுவார்கள் என்று சொல்கிறார். இந்த பட்டி மண்டபம் ஏற்றினை என்று சொன்னது இறைவனுடைய அருளை வியந்தது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு மாதத்தில் சித்தாந்த சொற்பொழிவு வரும், நம்முடைய ஆதீனத்துக்கு பெரிய புராணம் சித்தாந்தம் பேச வேண்டியது வரும். அது முடிக்கிற நேரத்தில் நான் சன்னிதானம் நமக்கு இதை கருணையோடு கொடுத்தாருன்னு சொல்லுவேன். அது என்ன காரணம்னா, நம்ம தகுதியாலேயே அது வருது. அவங்க சன்னிதானத்துடைய ஒரு எண்ணத்துக்குள்ளே இறைவன் நம்மளை கூப்பிட சொல்கிறார். என்ன சார், அந்த குறிப்பிட்ட ஆளை கையை காட்டி இவனை இனிமேல் கூப்பிடாதுன்னு சொன்னால் என்னாகும்? அந்த உருக்கத்தில் தான் நம்ம அதை பதிவு பண்ணுறோம். நம்ம தகுதியான வந்தது கிடையாது. ஏதோ ஒன்று நமச்சிவாய மூர்த்திகளோ இறைவனோ யாரோ ஒரு சக்தி அவங்களுக்குள்ளே போய் நம்மளை என்ன செய்தது? இந்த இவனையும் நாயேனையும் ஒரு பொருளாக பயன்படுத்துங்க என்று தூண்டுறதுனால தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்காங்க இந்த வேலைக்கு தகுதியுடையவர்கள். அது மாணிக்கவாசர் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாயின்னு சொன்ன மாதிரி நீ அருள் செய்வதற்கு தகுதி பெற்ற யோகிகள் நிறையா இருக்காங்க. ஆனால் அது நமக்கு கிடைக்குதுன்னா அது ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால தான் நம்ம அதில் இந்த முடிக்கும்போது அந்த உணர்வை நம்ம சொல்கிறோம், அந்த நன்றி உணர்வோடு சொல்கிறோம். அதை இறைவன் தனக்கு செய்த நன்றியாக சொன்னார். கட்டறுத்து என ஆண்டு. இப்போ பாருங்கள், யாருக்கெல்லாம் பட்டிமன்றம் பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்கிறார். இப்போ தான் கட்டறுத்து எனையாண்டு பட்டிமண்டபம் ஏற்றினை. அப்போ பட்டிமன்றம் ஏறுறதுக்கு முந்தைய என்ன போயிருக்கணும்? எத்தனை மலம் போயிருக்கணும்? 3 மலம் போயிருக்கணும். பாருங்கள், 3 மலங்கள் போனவங்க தான். கட்டறுத்து எனையாண்டு தான் பட்டிமன்றமை ஏற்றினை. அப்படியானால் இந்த சமயவாதத்தில் ஈடுபட்டவர்கள் பக்குவம் உடையவர்கள் தெரிஞ்சுக்கிடணும். என்ன உடையவர்கள்? பக்குவம் உடையவர்கள் என்று புரிந்து கொள்ளணும். அடிமை கொண்டு ஞானத்தை கொடுத்து பட்டிமண்டபத்தில் ஏற்றினார் என்று சொல்லுகிறார். இந்த பட்டிமன்றம் ஏறுவதற்கான தகுதி சமய நூல் அறிவும் ஞான அனுபவம் 2 இருக்கணும். சமய நூல் அறிவும் வேணும், ஞான அனுபவம் வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ளுகிறோம். அடுத்தது யாவரும் காணவேங்கிறார். யாவரும் காண என்பது தன்னை பெருமைப்படுத்துவதற்காக. பெருமைப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்னா, எல்லா உயிருக்கும் புகழ் வேணும், அப்போ தான் அந்த உயிர் தன்னுடைய வேலையை செய்ய முடியும். மாணிக்க வாசகரை எல்லாருக்கும் முன்னால் நம்ம உயர்த்தினாதான் அவர் இந்த வேலையை இன்னும் நல்லா செய்ய முடியுங்கிறதுக்காக. யாரை பெருமைப்படுத்த? இப்போ நம்முடைய பிரதமருக்கு பிரதமர் பதவி பெரிய பதவி,
அவருக்கே வெளிநாட்டில் கூப்பிட்டு போய் விருது கொடுக்குறானல்ல. சரி, இப்போ நம்ம ஜனாதிபதிக்கு வெளிநாட்டில் விருது கொடுத்தாங்க. நம்ம ஜனாதிபதி பதவிங்கிறது மிகப்பெரிய பதவி. அந்த ஜனாதிபதிக்கு வெளிநாட்டில் கூப்பிட்டு போய் விருது கொடுக்குறாங்களா? அப்போ என்ன தெரியுது? எந்த நிலைக்கு போனாலும் அங்கீகாரம் வந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்திலிருந்து நம் பணியை நம்ம இன்னும் நல்லா செய்ய முடியும். மாணிக்கவாசகர் இந்த பணியை செய்யணும்னா நாம் முதல்ல இவரை எல்லாருக்கும் காட்டணும்னு முடிவு பண்ணாராம். எதில் ஏற்றி உட்கார வச்சாராம்? பட்டி மண்டபத்தில் ஏற்றி உட்கார வச்சாராம். யாவரும் காண என்றார் என்ற பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும். அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளணும். அது அவரை பெருமைப்படுத்தியது, மகிழ்ச்சிப்படுத்தியதுங்கிறார் உரையாசிரியர். இந்த இடத்துல அந்த பறவையாரை சுந்தரர் சந்தித்த செய்தியை கொண்டு இணைச்சி எழுதியிருக்கிறாங்க. அதாவது மனது ஒத்துப்போகின்றவர்கள்தான் மனது ஒத்தவருடைய மதிப்பை சுத்தமான சிந்தனை உடையவர்கள் விரும்புவாங்க. சுந்தரர் என்ன மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையில் தான் பறவையார் இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா சுந்தரருக்கு யாரை பிடிக்காது? பறவையாருக்கு சுந்தரரை பிடிக்காது. அதுபோல் மாணிக்கவாசகர் இறைவன் ஏற்கிற அந்த இடத்துல இருந்தார். யாவரும் காணவேனா கண்டவங்களும் இவரை ஏற்றுக்கொள்கிற இடத்துல இருந்தார்கள் என்றெல்லாம் அதற்கு பொருள். திடீர்னு சுந்தரர் பறவையாரெலாம் உள்ள வர்றாங்க. அதையெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணும். நீங்கள் அந்த சுந்தரர் பறவையார் சந்திப்பை பெரிய புராணத்தில் போய் பார்த்தீங்கன்னா பறவையார் எப்படி இருந்தாங்கன்னு சுந்தரர் திரும்ப திரும்ப சொல்லுவார். சுந்தரர் எப்படி இருந்தாங்கன்னு பறவையார் சொல்லுவாங்க. இப்போ சுந்தரர் எப்படி இருந்தாருன்னு சொல்லும்போது முருகனும்பாங்க. சுந்தரர் யாராக தெரிஞ்சார்? முருகனாக தெரிஞ்சார். கடவுளாக ஒரு மாப்பிள்ளை கூட யாராக தெரிகிறாங்க? அதுதான் அந்த பக்குவ நிலை. அந்த பக்குவ நிலையை காட்டுறது தான் யாவரும் காண. புரியுதா? யாவருங்கிறதும் எல்லாரையும் குறிக்காது. அந்த பக்குவம் உடையவர்கள் அந்த பக்குவம் உடையவராக யாரை பார்த்தார்கள்? மாணிக்கவாசகரை பார்த்தார்கள் என்றெல்லாம் நம்ம அதில் புரிந்து கொள்ளணும். அந்த சுந்தரரை பற்றி கேட்கப்பட்ட போது பறவையாரிடத்தில் இவர்தான் தம்பிரான் தோழர் என்று சுந்தரர் அறிமுகப்படுத்தப்பட்டார். நாம் பார்த்தவர் ஒரு சிவனடியாராக இருக்கணும்னு பறவையார் விரும்பினாங்க. அந்த சுந்தரரை பற்றி அறிமுகமும் எப்படி தான் வழங்கப்பட்டது? இவர் யார்? தம்பிரான் தோழர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த செய்தியெல்லாம் நல்ல அழகாக அற்புதமாக எழுதியிருக்கிறார் பண்டிதமணி. அவர் சொல்கிறாரு, ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்தும் போது கட்டழகாக இளமையாக இருப்பான், ஏகப்பட்ட காசு வைத்திருக்கிறான், அவர் நிறைய செல்வங்கிறார் என்று சொன்னால் மணமகளுக்கு உள்ளம் மகிழ்ச்சி வரும். அப்படி இல்லாமல் அவன் ஒரு சிவபக்தன், திருநீர் ருத்ராட்சி அணிவோன் என்று கேட்டால் அங்கே அந்த உலகியல் அன்பு என்ன செய்யாது? வராது. இஃது உலகியல் செய்தியாகும். ஆனால் அப்படி இல்லாமல் பறவையார் ஒரு மணப்பெண்ணாக இருந்தாலும் உலகியல் பெண்ணை போல இல்லாமல் எப்படி இருந்தாங்க? பக்குவப்பட்ட நிலையில் இருந்தாங்க. சுந்தரர் பக்குவப்பட்ட நிலையில் இருந்தார். அதுபோல் மாணிக்கவாசகர் பக்குவப்பட்ட நிலையில் இருந்தார். மாணிக்கவாசகரை பார்த்தவர்கள் பக்குவப்பட்டவர்கள் இருந்தார். யாவரும் காணங்கிறதுக்கு மட்டும் 15 வரி எழுதியிருக்கிறார். யாவரும் காண என்பதற்கு இன்னும் சுந்தரரை விடாமல் எழுதி கொண்டிருக்கிறார். அதனால் அடிகளின் உள்ளம் மகிழத்தக்கவர் நல் அன்பராதலின் அன்பரோடு யாவரும் காண என்றார். அதனால தான் அன்பரோடு யாவரும் காண என்றார். அப்போ அன்பர்கள்னா இன்னொரு கேள்வி வரும். சரியா 5 நிமிடத்தில் நிறைவு பண்ணுறோம். அன்பர்னா அப்போ நம்முடைய அப்பா அன்பாக தான் இருக்கிறாங்க. அப்போ அன்பர்னா அப்பாவா? அதுதான் சுந்தரரை இவ்வளவு நேரம் பேசணும். பறவையார் போல் அன்பர், சுந்தரரை போல் அன்பர், மாணிக்கவாசகரை போல் அன்பர், மாணிக்கவாசகரை பார்த்தவர்களும் எது போல் அன்பர்? மாணிக்கவாசகரை போன்ற அன்பர். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இடையில ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, அன்பர்னா எங்கள் அப்பாவும் அன்பாக தானே இருக்கிறாரு, எங்கள் அம்மாவும் அன்பாக தானே இருக்கிறாங்க, அப்போ அவங்களும் இதில் வருவாங்களான்னா பண்டிதமணி சொல்கிறாரு, நீரிட்ட அன்பர்கள்ங்கிறார். என்ன அன்பர்கள்? நீரிட்ட அன்பர். நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே. எல்லாரும் கிடையாது. திருநீர் பூசின அன்பர். அப்போ திருநீர் எல்லாருமே பூசலாமன்னா இப்போ திருமந்திரம் இப்போ தான் படித்தோம்.
நம்ம திருநீர் பூசுகிறோம், உரிமை எல்லாருக்கும் திருநீர் பேச உரிமை உண்டு. ஆனால் சரியைவாதியினுடைய திருநீர், கிரியைவாதியினுடைய திருநீர், யோகவாதியினுடைய திருநீர், ஞானமார்க்கியினுடைய திருநீருங்கிறது வேறல்ல. அதனால் என்ன அன்பர்னாரு, நீரிட்ட அன்பரோடு என்று சிவனடியார்களை குறிப்பதற்காக இவரை இறைவன் ஆட்கொண்டது திருநீர் பூசிய அன்பர்களால் காணப்பட்டது என்பதை சொன்னார். அதுக்கு நீரிட்ட அன்பர்னு ஏன் சொன்னாராம்? உள்ளமும் சுத்தமாக இருந்தது, என்னது, புறம் தூய்மை திருநீரால், அகம் தூய்மை அன்பால். புறந்தூய்மை நீரான் அமையும்னார் வள்ளுவர். நம்ம புறந்தூய்மை திருநீரால் அமையும்னு சொல்கிறோம். அவர் குளிக்கிறதோடு நிறுத்திக்கிட்டார். இதான் திருவள்ளுவருக்கும் சைவத்துக்கு வேறுபாடு சார். திருவள்ளுவர் குளித்தா புறம் சுத்தமாகிரும்னார். சைவம் என்ன சொல்லுது? குளித்து திருநீரும் பூசணும், அப்போ தான் என்ன செய்யும், சுத்தமாகும் என்று சொல்லுகிறார். புறந்தூய்மை திருநீரால் புறம் தூய்மையாகிறது, அன்புடைமையால் அகம் தூய்மையாகிறது. அதெல்லாம் பெற்றவர்களை தான் நீரிட்ட அன்பர் என்று சொன்னார். அவர்களே கண்ணார காணப்பட்டவர்கள். கண் குளிர, கண் ஆறன கண் குளிர கண்டார்கள். உண்மை சிவனடியார் பலருடன், உண்மையான சிவனடியார் பலரோட மற்றவர்களுக்கு காணும்படியாக. அந்த உண்மை சிவனடியாருங்கிற ஒரே வார்த்தைக்கு தான் சார் இவ்வளவு 25 வரிக்கு மேலே எழுதியிருக்கிறார். யார் வரலாறுலாம் வருது? பறவையார், சுந்தரர், அந்த சுந்தரரை பற்றி அவருக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள் எல்லாமே வருது. உண்மை சிவனடியார்கள் பலருடன் மற்றையோரும் காணும்படியாக வித்யா மண்டபத்தில் வீட்டிருக்க செய்தான். அந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேங்கிறார். இது என்ன தலைப்பில் வருது? இந்த 10 மந்திரம் கைமாறு கொடுத்தல். நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு சொல்கிறார். முடிவுரை: என்னை பட்டிமன்றம் ஏற்றியதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று ஏங்குவதனால இது கைமாறு கொடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. ஒரு நிமிடம் மந்திரத்தை படித்து பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். கட்டறுத்துனா 3 மலங்களை நீக்கி ஆண்டு அடிமை கொண்டு கண்ணார எனது கண் நிறையும்படியாக பலரும் காணும்படியாக திருநீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே. மற்றவங்களும் யாவருங்கிறது அதில் 2 வகையான மக்கள் பார்த்துருக்காங்க. பக்குவப்பட்ட சிவனடியார்கள், பறவையார் போல் பக்குவப்பட்டவர். பறவையார் எதுக்கு வந்தார், சுந்தரர் எதுக்கு வந்தாருன்னு கேட்டக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசி விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் அப்படி நான் சொன்னேன் விடிய விடிய ராமாயணம் நீ நடத்தினது தப்பு. என்கிட்ட ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தர் இதை சொன்னார். நான் பட்டிமன்றம் பேசும்போது தான் நான் சொன்னேன், விடிய விடிய ராமாயணம் பேசுனா தூங்குறவனுக்கு அடுத்து எதுக்கு நீ பேசுன? நீ ராமாயணம் எவ்வளோ நேரம் பேசியிருக்கணும்? தப்பு ஓ மேலே. அவன் தூக்க கறக்கத்தில் என்ன செஞ்சுருக்கிறான்? பதில் சொல்லியிருக்கிறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? 9 மணிக்கு ஆரம்பித்தா 11 மணிக்கு ராமாயணத்தை முடிச்சுட்டு அவனை எங்கே விட்டுருக்கணும்? தூங்க விட்டுருக்கணும். இருக்கட்டு. இப்போ இந்த இடத்துல சுந்தரர் ஏன் வந்தார், பறவையாக ஏன் வந்தாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பக்குவம், மும்மலம் நீங்கிய நிலை, ஏனை ஆட்கொண்டு திருநீர் பூசுவதற்குரிய பக்குவம், அன்பு இருக்கிற பக்குவம், புற தூய்மை அக தூய்மை இருக்கிற பக்குவம், அதுக்கு தான் சுந்தரர் பறவையார் வர்றாங்க. யாவரும் காணவேங்கிறது ப்ளஸ் அடுத்தவங்க, இந்த தகுதியெலாம் இல்லாத மற்றவர் காணவே. என்னை எங்கே ஏற்றினாய்? வித்யா மண்டபம் என்று சொல்லக்கூடிய சமய விவாதம் செய்யக்கூடிய மேடையில் ஏற்றினேன்னு 2 தடவை வரும். ஒன்று என்னை மேடையில் உட்கார வச்சா, இன்னொன்று இடபவாகனனே என்று பொருள். எட்டினோடு 2ம் அறியேனையே. எனக்கு ஆன்மாவும் தெரியாது, பிரணவத்துக்கு பொருளும் தெரியாது. நம்ம ஊர் பாசிலத்தை சொன்னால் அவன் 2 கூட்டினாலே 15மா, அவங்ககிட்ட போய் ஏன் சார் வாய் கொடுக்குறீங்கம்பாங்க கிராமங்களில். அது மாதிரி இவனுக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது என்று மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற கருத்தை இதையெல்லாம் சொல்லி, இவ்வளவு பெரிய உதவியை நீ செஞ்சிருக்கிறா, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமண்டபம் ஏற்றினை பட்டிமண்டபம் ஏற்றினை
எட்டினோடு இரண்டும் அறியேனையே, எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்று மாணிக்கவாசகர் உருவதை பார்க்கிறோம். சிவா திருச்சிற்றம் நிறைவு செய்கிறோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. எல்லாமல்ல இறைவன் திருவடியை வணங்கி நிறைவு செய்வோம். சிவாய நம.